முதல்வரின் கருப்பு கோட்டு ரகசியம். முதல்வர் ச. ஜோசப் விஜய் பதவியேற்புக்கு முதல் வரை சாதாரண உடையில் இருந்தார். ஆனால் அவர் பதவி ஏற்கும்போது கோட்டுடன் வந்தார். அதிலும் கருப்பு கோட்டுடன் வந்தார். அதற்கான காரணம் என்ன? அவர் ஏன் கருப்பு கோட்டு போட்டார்? அது கழற்றப்படுமா? எப்போது கழற்றுவார்? போன்றவற்றை இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ராஜன் பண்டிட் என்பவரை அரசியல் ஆலோசகராக நியமித்த முதல்வர் எதிர்க்கட்சிகளின் கடும் கண்டனத்திற்கு பிறகு அந்த நியமனத்தை திரும்ப பெற்றார். யாருக்கு எப்போது பதவி கிடைக்கும் என்று கணிக்க தெரிந்த கணியருக்கு, அதங்க ஜோசியருக்கு, தன்னுடைய பதவி எப்போது போகும் என்று தெரியாமல் போனது ஆச்சரியமானது. ஒருவேளை தனக்கு அரசு பதவி யோகம் இல்லை என்று அவர் ஜாதகத்தில் இருந்திருக்கிறதோ என்னவோ. அப்படியானால் அவர் அதனை ஆரம்பத்திலேயே தெளிந்து விஜய் கொடுக்க வந்த அரசு பதவியை தவிர்த்து எனக்கு அரசு பதவி வகிக்க கட்டத்தில் இடமில்லை, ஒருவேளை நியமித்தால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்னை கட்டம் கட்டி விடுவார்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையான கணியர் என்று ஒப்புக்கொண்டிருக்கலாம். அமைதிப்படை படத்தில் ஒரு காட்சி வரும். அதில் நடிகர் சத்யராஜ் ஒரு ஜோதிடரை வரவழைத்து அரசியலில் அடுத்த நிலைக்கு வருவேனா என்று கேட்பார். அதற்கு அந்த ஜோசியர், சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீள், உங்கள் ரேகையும் சரியில்லை, உங்கள் ஜாதகமும் சரியில்லை, இனிமேல் உங்கள் அரசியல் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமாக இருக்காது, இறங்கு முகம்னு வச்சுக்குங்களேன். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டார். 7.5 சனியும் ஆரம்பம். இதில் குரு பார்வை வேறு இல்லாமல் போயிடுத்து. உங்கள் அரசியல் வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இனிமேல் குழப்பம்தான். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லைனாலும் நிம்மதி இருந்திருக்கும்ல, இனிமே உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. மற்ற ரேகையை விட்டுடுங்கோ, உங்கள் ஆயுள் ரேகை கூட ரொம்ப வீக்காக இருக்குது, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதே. இந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றி வச்சேலே, இதுதான் கடைசி சுதந்திர தினம். அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சொல்லலை, ஜாதகம் சொல்கிறது என்பார். அதற்கு சத்யராஜ், அடுத்தவங்க கைரேகையை பார்க்குறீங்களே, உங்கள் கைரேகையை என்னைக்காவது பார்த்ததுண்டா என்பார். அதற்கு ஜோசியர், பார்த்திருக்கிறேனே என்று பல செய்திகளை சொல்வார். அதற்கு சத்யராஜ், மற்ற ரேகையை விடுங்க, உங்கள் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, முதல்ல அதை சொல்லுங்கோ என்று கேட்பார். அதற்கு ஜோசியர், என் ஆயுள் ரேகை ரொம்ப டீப்பாக இருக்கு, நான் 95 வயது வரைக்கும் உயிரோடு இருப்பேன், 95 இயர்ஸ் என்று உற்சாகமாக சொல்வார். அப்போது சத்யராஜ் இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த ஜோசியரை சுட்டுவிட அவர் இறந்து விடுவார். அதை பார்த்துவிட்டு, இவன் ரேகையே இவனால் கணிக்க தெரியல, இவன் அடுத்தவன் ரேகையை கணிக்க வந்துட்டான், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி எல்லையும் தண்ணியும் தெளித்து பதிச்சிடுங்க என்பார். அந்த காட்சி தான் இப்போது நினைவுக்கு வருகிறது. மற்றவர்க்கெல்லாம் பதவி வருவதற்கும் பதவியில் நிலைப்பதற்கும் ஆலோசனை சொல்லும் ஜோசியருக்கு தனக்கு என்ன நடக்கும் என்று கணிக்க தவறிவிட்டார். சரி, இப்போது முதல்வரின் கோட்டுக்கு வருவோம். முதல்வராக விஜய் பதவியேற்றது 10ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு. பதவி ஏற்றுக்கிட்ட அந்த நேரம் சனி ஓரை. இவர்கள் ஆளுநரிடம் கேட்ட நேரம் மாலை 3 மணிக்கு. காரணம், அப்போது புதன் ஓரை. புதன் ஓரையில் எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியில் முடியும். இவர்களே சில செயல்களை புதன் ஓரையில் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால்தான் வெற்றியும் கிடைத்ததாக விஜய்க்கு நெருக்கமானவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஆளுநர் காலை 10 மணி என்று அறிவித்ததும் அந்த நேரத்தில் சனி ஓரை வருகிறதே என நினைத்து அதற்கு பரிகாரமாக கருப்பு கோட்டை போல சொல்லியுள்ளார். இதனால் சனியின் தாக்கம் தனியுமாம். சனிக்கு பிடிச்ச நிறம் கருப்பு. சரி, இந்த கருப்பு கோட்டு எவ்வளவு நாள் போட வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு கால அளவு இருக்கும். கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்டது எப்படி நமக்கு தெரியாதோ அது போலத்தான் இதுவும் நமக்கு தெரியாது, அந்த ஜோசியருக்கே தெரியும். கருணாநிதி ஜூன் 3 பிறந்தவர். அது குருவின் எண். குருவுக்கு உகந்தது மஞ்சள் நிறம். இப்படியெல்லாம் ஜோசியர் பேச்சை கேட்டு ஆடைகள் அணிந்து கொள்வார்கள். பின்னர் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று மேடையில் பேசிக்கொள்வார்கள். இது அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை. ஆனால் விஜய் எப்போதும் தன்னை ஒரு பகுத்தறிவுவாதி என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளவில்லை. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றாலும் அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்று நாணயமாக ஒத்துக்கொண்டார். விஜய் கூட கொள்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது
அவரது கடவுள் எதிர்ப்பு கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான முறை. இல்லை என்றால் பெரியார் கொள்கையை முற்றிலுமாக எதிர்க்க வேண்டும் அல்லது கொள்கை தலைவராக ஏற்க மறுக்க வேண்டும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நண்டு உதவாது நண்டு சாறு மட்டும் உதவுமா என்று. அதுபோல்தான் இதுவும் உள்ளது. பெரியாரை ஏற்றுக்கொள்வாராம், அவரது கடவுள் மறுப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். விஜய் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்பதை அவரது திருச்செந்தூரில் நடைபெற்ற சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்து கொண்டது, சர்ச்சில் புட்டி போட்டு சென்றது, மசூதிக்கு சென்றதையெல்லாம் வைத்து புரிந்து கொள்ளலாம். விஜய் ஆளுநரை சந்திக்கும் போது மஞ்சள் துண்டை அணிவித்தார். மஞ்சள் குருவுக்கு உரியது. ஆளுநரை குருவாக நினைத்து அந்த சால்வையை அணிவித்தார். ஆளுநர் RSS சார்புடையவர். அவருக்கு இதில் நிறைய நம்பிக்கை உள்ளது. அதனால் அவர் மனம் மகிழும் வண்ணம் மஞ்சள் வண்ணத்தில் சால்வையை அணிவித்தார். இறுதியாக நமக்கு கிடைத்த தகவல், முதல்வர் விஜய் இன்னும் சிறிது காலத்திற்குள் கருப்பு கோட்டுக்கு குட்பை சொல்லிவிட்டு வேறு நிற கோட்டுக்கு மாறுவார் என்று கூறப்படுகிறது. அல்லது கோட்டையை பிடித்த காரணத்தால் கோட்டை தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண உடையில் வலம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. பொது மக்களில் சிலர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். அவர் பதவியேற்ற அன்று வேட்டி சட்டை அணிந்திருக்கலாம் என்பதே அந்த ஆதங்கம். தமிழர்களின் பண்பாட்டு உடை வேட்டி சட்டை. அதை அணிந்து பதவியேற்றிருந்தால் நமது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியதாக இருந்திருக்கும். அது அவருக்கு தோன்றவில்லையா அல்லது ஜோசியா தடுத்து விட்டாரா தெரியவில்லை. இறுதியில் விஜய்க்கு நமது ஆலோசனை, ஜாதகம் என்பது ஒருவித கணிதம். அதை சரியாக கணிப்பவர்கள் இக்காலத்தில் குறைவு. அதே நேரத்தில் அனைத்து நேரத்திலும் சாதகம் நமக்கு சாதகமாக இருக்காது. எது நடக்கிறதோ நடக்கட்டும் என்று செய்ய வேண்டிய செயலை மனசுத்தியோடு செய்து வாருங்கள். அதுவே ஆண்டவனை வணங்குவதற்கு சமம். உண்மையான ஆன்மீகம் என்பது மற்றவரை மகிழ்ச்சி படித்து பார்ப்பதுதான். இதைத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார் அண்ணா. நீங்களும் ஏழைகளின் சிரிப்பின் மூலம் இறைவனை காண முயற்சி செய்ய வேண்டும். அதுவே உங்கள் ஆயுள் நீட்டிப்புக்கான அரிய வழி. நன்றி, வணக்கம்.